بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் புனிதமிகு ரமலானிலே நம்மால் இயன்ற அளவு இரவு நேரம் தொழுது இன்னும் பகல் நேரத்திலே நோன்பை நோற்று அவன் வழங்க இருக்கிற மகத்தான கூலியை பெற்றுவிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இவ்வேளையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதிலும் வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, அமல்களை அழகாக்குவோம் என்ற தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் எப்படி நம்முடைய அமல்களை அழகுபடுத்திக் கொள்வது, நபிகள் பெருமானாரிடம் எவ்வாறு மக்கள் எல்லாம் வந்து பயின்று கொண்டார்கள், அதனுடைய அடிப்படையிலே தங்களுடைய அமல்களை சீர்படுத்தி கொண்டு நிரந்தரமான பரிசுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலே நிறைய நபித்தோழர்களும் நபித்தோழியர்களும் பாடம் பயின்றார்கள் என்ற தகவல்களை பார்த்தோம். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் தருகின்ற பரிசை பற்றி முதலில் நம்முடைய மனதிற்கு எடை போடும் பட்சத்தில் அது நமக்கு நாம் செய்கிற அமல்களுக்கு கூடுதல் உந்துதலை நமக்கு தரும். நாம் தொழுகிறோம் என்றால், நோன்பு நோக்கிறோம் என்றால் அதற்கான கூலியானது சாதாரணமானதல்ல, மிக பெரும் கூலி இருக்கிறது என்கிற ஒரு சிந்தனை தான் நம்ம இந்த உலகத்தினுடைய பாதையிலிருந்து ஓரளவிற்கு அதிலேயே மூழ்கி விடாமல் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு அம்சமாக அமையும். அந்த வகையில் நாம் ஏன் படைக்கப்பட்டோம், முதலில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்களையும் அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக தவிர படைக்கவில்லை. அடிப்படை நோக்கமே அவனை வணங்க வேண்டும். அந்த வணக்கமானது முழுக்க முழுக்க பள்ளிவாசலிலேயே இருந்து பொழுதை கழித்துவிட இஸ்லாம் சொல்கிறதா என்றால் இல்லை. உலகத்தையும் பார்க்க சொல்கிறது, மறுமையையும் இஸ்லாம் பார்க்க சொல்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நம் கண் முன்னால் கிடைக்க பெறுகிற பரிசுகளை பார்க்கிறோம், நம் கண் முன்னால் கிடைக்கிற செல்வங்களை பார்க்கிறோம், இன்ன பிறர் வாழ்வியல் வசதிகளை பார்க்கிறோம். பார்த்துவிட்டு நம்முடைய ஆசையானது மறுமையில் நிரந்தரமாக கிடைக்கவிருக்கிற பரிசுகளையும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையையும் கோட்டை விட்டு விடுகிறோம். ஆக நாம் படைக்கப்பட்டதின் நோக்கமே இந்த உலகத்தை தேர்வு களமாக வைத்து மறுமையை வெற்றி கொள்வதுதான். அவன்தான் புத்திசாலி என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 67வது அத்தியாயம் 2வது வசனம், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு படைத்திருப்பது உங்களில் யார் நல்ல அமல் செய்பவர் என்பதை சோதிப்பதற்காக. செயல் செய்கிறீர்கள், அமல் என்றால் செயல், நற்செயல் செய்பவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. உடைய வியாபாரமாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், இன்ன பிற கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அனைத்திலுமே அந்த செயல் நற்செயலாக இருக்க வேண்டும். நற்செயலாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு குர்ஆனும் ஹதீஸும் எப்படி சொல்கிறதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். இன்னும் 18வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஜீனத்தல்லஹா லியப்லுவகும் அய்யுகும் அஹ்ஸனு அமலா. இன்னா ஜஅல்னா மா அலல் அர்ல், உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சிலவற்றை கவர்ச்சியாக காட்டி இருக்கிறான், ஆக்கி இருக்கிறான். அது உங்களை ஈர்க்கத்தான் செய்யும்.
அந்த ஈர்ப்பையும் தாண்டி நபுலுவகும் ஐயுகும் அஹ்சனு அமலா, யார் நல்ல அமல் செய்பவர் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வாழ்வியலை கவர்ச்சியாக ஆக்கியிருக்கிறான். நமக்கு அப்படிதான் தெரியும். அப்ப இந்த மனதை எப்படி பக்குவப்படுத்துவது, அதன் மீது நாம் ஆர்வம் கொண்டு விட்டோமையானால், இந்த உலகம் மட்டுமே என்று நினைத்து விட்டோமையானால் நாம் நஷ்டவாதிகளாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு இடங்களில் இவைகளெல்லாம் உங்களுக்கு கவர்ச்சிக்கும் அழகிற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் இருப்பது எல்லாம் ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ் ரெண்டையும் பிரிச்சு சொல்றான், நீங்க நல்லா கவனிங்க. ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரத்தி மினர் ذهபி வல் ஃபில்லத்தி வல் கைலில் முஸவ்வமத்தி வல் அன்ஆம் வல் ஹர்ஸ் ذلك மத்தாஉல் ஹயாத்தி துன்யா வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். முதலில் மேலே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஸுய்யின லின்னாஸ், நம்ம ஜைனுல் ஆபிதீன் பேர் வைக்கிறோம்ல, அதான் அந்த ஸுய்யின அல்லாஹ் கவர்ச்சியாக காட்டுகிறான், அழகாக ஒரு மாதிரி ஈர்ப்பாக காட்டுகிறான் மனிதர்களுக்கு. ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத், இவைகளெல்லாம் நேசிப்பது என்பது, அதை தேடுதல் என்பது இவனுக்கு கவர்ச்சியாக தெரியும். பார், ஒரு 2 வருஷத்துல இந்த எடுத்தான், எங்க திரும்ப போயிட்டான், ஆஹா நம்மளும் போய் சேர்ந்துக்குவோமே. 4 வருஷம் தாங்க. எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்றான், உலகத்தில் உள்ள மார்க்கெட்டிங் என்ன பண்றான், ஒருத்தரை காட்டுவான், கோட் ஷர்ட் போட்டு வருவார், பயங்கரமா கண்ணு முன்னாடி செக்க வாங்குவார், 20 லட்சம் செக்கு, ஜஸ்ட் 6 months வாங்கி, ஆஹா 20 lakhs 6 மாசத்துலயா, நம்ம முண்டி அடிச்சு 6 வருஷமே இந்த இப்படி கேஷ ஒன்னா பார்க்க முடியலையே. கேஷ்ன்னு சொல்றான், அதை கட்டா நம்ம பார்க்கவே இல்லையே, நமக்கு ஒரு ஆர்வம் வருதுல்ல, இது பாவம் தான் கிடையாது. இஸ்லாம் தடை செஞ்சிருக்கா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஆனால் அந்த கவர்ச்சி இருக்குல்ல, அடுத்தவர் இப்படி மீட்டு கொண்டார் என்ற கவர்ச்சி இருக்குதுல்ல, இது நம்மள ஒரு மாதிரியா சுண்டி இழுக்குது. அதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கவர்ச்சி, இவைகள் எல்லாம் ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி, பெண்கள், வல் பனீன், ஆண் மக்கள், வகனாத்திரில் முகந்தரத்தி மினர் ذهபி வல் ஃபில்லத்தி, குவிக்கப்பட்ட குவியல்கள், வகனாத்திரில் முகந்தரத்தி, குவிக்கப்பட்ட குவியல்கள். சாதாரணமா முகந்தரத்தின் அல்லாஹ் சொல்லல, சேமிச்சு சேமிச்சு மூட்டைக்கல்ல மூட்டை கட்டுறது, கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த வார்த்தை. முட்டைக்கு மேல மூட்டை கட்டுற மாதிரி, சேமிப்புக்கு மேல சேமிப்பு. எது? மினர் ذهபி வல் ஃபில்லத், தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள் சேர்க்கப்பட்டது. அது போன்று கால்நடைகள், அழகிய குதிரைகள், விளைநிலங்கள், இவைகள் எல்லாம் ஸுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு கவர்ச்சியாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் வல்லாஹு இன்தஹு, அவனிடம் இருக்கிறது ஹுஸ்னுல் மஆப், அழகிய புகலிடம் இருக்கிறது. நீ செட்டில் ஆகணும்னு நினைக்கிற, இவையெல்லாம் வச்சு நீ செட்டில் ஆக முடியாது. உன் வண்டியை ஓட்டலாம், பிரயாணத்திற்கு பயன்படலாம், நீ பர்மனண்டா செட்டில் ஆகணும்னு சொன்னா அல்லாஹ் கடைசியா சொல்லும் பொழுது ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடம் அழகிய புகலிடம் இருக்கிறது. அது கவர்ச்சி இல்ல, உன்னை ஏமாத்தாது, உன்னை பாதையை மாத்தி விடாது. ஆக நீங்க உலக ஆசையெல்லாம் பாருங்க, ஆசைப்படுங்க, தடுமாறிடாதீங்க. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மக்காபிர், உங்களில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு சேகரிப்பதிலே நீங்கள் திசை மாறி விடுகிறீர்கள். கல்லா சௌஃப தாலும், அவ்வாறு இல்லை, திசை மாறி அதை நீங்க அனுபவிக்க மாட்டீர்கள். நல்லா பாருங்க, இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம், நான் கோடி கோடியா சம்பாதிக்கிறேன், நான் அனுபவிக்கவே முடியாத. சம்பாதிச்சவன் எவன் அனுபவிச்சான்? அடுத்த தலைமுறைக்கு தான். நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு தான். நம்முடைய தந்தை நமக்கு சேமிச்சிருப்பாரு, என் பிள்ளைக்குன்னு. நம்ம ஓடி ஓடி உழைப்போம், நமக்கு இல்ல, பிள்ளைக்கு. அடுத்த தலைமுறைக்காக சேமித்து வைக்கிறோம். ஆயினும் நீங்கள் என்ன திசை மாறி விடாதீர்கள், திசை மாறிடாதீங்க, சேமியுங்கள், உழையுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். ஆனால் வீண் விரயம் செய்து விடாதீர்கள் என்பது உன் வாழ்க்கையை வீண் விரயம் ஆக்கிறார். அதில் சேர்ந்து வந்துடும். உள்ளுங்க, பருங்க, தப்பெல்லாம் இல்லை, அதற்காக ஈட்டுங்கள், உழையுங்கள். ஆனால் உன்னை நீ அழித்துக் கொள்ளாதே, செலவிட்டு விடாதே.
வீணடித்து விடாதே எனும் போக்கில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது உலகத்தில் காட்டப்பட்டவைகள் எல்லாம் கவர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் அப்படி ஆசைப்படுவதில் தவறில்லை. அதே வேளையில் அதில் மூழ்கி விடாமல் இறைவன் தருகிற பரிசை எண்ணி பாருங்கள். அப்ப என்னவாகும்? நமக்கு சும்மா இல்ல, நாம மறுமையில் நமக்கு நிலையான கூலி இருக்கிறது. ஆகவேதான் இந்த நினைவோடு இருக்கும் பொழுதுதான் நாம் செய்கிற அமல்களை அழகுபடுத்த முடியும். குறைவாக செய்தாலும் நிரந்தரமாக செய்து இறைவனுக்கு பிடித்த அமலாக நாம் கொள்ளையடிக்க முடியும். நபிகள் பெருமானாரிடம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான காரியங்கள் எது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குறைவாக செய்தாலும் நிரந்தரமாக தொடர்ச்சியாக செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்கும். நீங்க நிறைய அப்படியே தொழுதுகிட்டு வணங்கிக்கிட்டு அப்படியே இருக்கணும் அதெல்லாம் இல்ல, சாதாரணமா செஞ்சாலும் கரெக்டா செய்ய, தொடர்ச்சியா செய்ய. அந்த ஈடுபாடு எப்படி வரும்? சும்மா வந்துருமா? ஒரு ஈடுபாடு அப்ப கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்ல. என்னுடைய முதலாளி, அவருக்கு நான் உழைக்கிறேன், மனதார உழைக்கிறேன் என்றால் அவரை பற்றி புரிதல் வரும் பட்சத்தில் தான் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இப்படி உழைக்கிறான், அது மாதிரி மனுஷன் பாவரு என்னை நம்பி விட்டுருக்காரு, சொல்றோம்ல, என்னை நம்பி கொடுத்துட்டு போயிருக்காரு, என்னை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாரு, என்ன கேள்வி கேட்க மாட்டாரு. அது மாதிரியான ஒரு நல்ல குணத்தை அவரிடம் தன்னை விட மேலுள்ளவரை பார்க்கும் பொழுது, தன்னுடைய அதிகாரியை பார்க்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது அல்லவா? அதுபோல அல்லாஹ்வை ஒரு கணம் பாருங்கள், அவன் எப்படி நம்மை அணுகுகிறான். அல்லாஹ்வுடைய நம்முடைய வணக்க வழிபாடுகள் நீங்க பார்க்கிறோம். நிறைய பேர் தெரியாம தான் பெரும்பாலும் இங்க இருந்து வருவோம். அந்த கை தூக்குறதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு தூக்காமே இருந்துடலாம். இப்படி சாவி அப்படி போட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய தோல் புஜத்தில் இருந்து காது வரை இந்த இடைப்பட்ட தூரத்தில் கையை உயர்த்தினார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கி போடுவோம், அவ்வளவுதான். அப்ப என்ன ஒரு ஈடுபாடு இல்லை பாருங்க. நபிகள் பெருமானார் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அவரோடு சேர்ந்து ஒரு நபித்தோழரும் அவரும் வருகிறார். ரெண்டு பேரும் தொழுறாங்க. நபிகள் பெருமானார் தொழுறாரு, அவரும் தொழுதுட்டார். பிறகு நபிகள் நாயகம் தொழுது முடிச்சு உட்கார்ந்துட்டாங்க. இவர் மறுபடி தொழுகிறார். மறுபடி தொழும் பொழுது தொழுது முடிச்சுட்டு 2 ரக்காத்தோ எவ்வளவோ தொழுதுட்டு வர்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? நீர் தொழவே இல்லை அப்படிங்கிறாங்க. தொழவில்லையா? போய் மறுபடியும் தொழுகிறார். நீர் தொழவே இல்லை. இதை ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பக்கம் பக்கமா பேசுறதை விட ஒன்னு சொன்னா நச்சுன்னு முடியும்னா சில நேரங்கள்ல பிராக்டிக்கல் தான் தேவைப்படும். சில நேரங்கள் அது இஸ்லாத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நபிகள் பெருமானார் பிராக்டிக்கல் நிறைய கொடுத்திருப்பாங்க, பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சில விஷயங்களை வரைபடம்லாம் போட்டு காட்டுவாங்க சில இடங்கள்ல. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தாவாவுடைய ஸ்டைலு. நபிகள் என்ன செய்றாங்க? 3 தடவை ஆயிடுச்சு. 3க்கு அப்புறம் அவர் வர்றாரு. அல்லாஹின் தூதரே, சத்திய மார்க்கத்தில் உங்களை அனுப்பிய அல்லாஹின் மீது சத்தியமாக நான் அறிந்தது இவ்வளவுதான் அப்படின்னு நபிகள் சொல்றாங்க. அப்படியா? இப்படி தொழாத. நீ தொழுவதாக இருந்தால், தொழுகைக்கு நிற்பதாக இருந்தால் நிதானமாக அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி நிதானமாக தொழு. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு தெரிந்த குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு நீ சுஜூத் ருக்கு செய்யும் பொழுது நிதானமாக செய். டப்பு டப்புன்னு வேகமா செஞ்சிடாத, கோழி குத்துறா மாதிரி வேகமா அடிச்சுட்டு போயிடாத என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஒன்னும் பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி தெரியல, அவசரமாக தொழுவதை நபிகள் என்ன செய்றாங்க? சின்ன சூறா ஓதுங்க, தப்பு இல்லை. இன்னும் ஆயத்தான் தெரியும். அது ஏன் நான் 100 முறை ஓதுவேன்? ஓதுங்க. 1 முறை தான் ஓதுங்க. அவரவர் இறையச்சத்தை யாராலும் நிறைவேற முடியாது. இப்படிதான் தொழுறாரு, அவர் ஒண்ணும் தெரியல அப்படின்னு நாங்கள பார்க்க முடியாது. நீண்ட நேரம் ஓதி தொழுகி அப்படியே உருகி ஊத்துறாரு, ஒரு பெரிய பக்திமான் நீங்க சொல்ல முடியாது. அப்ப நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு இருக்குதுல்ல, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன அஹதுக்கும் இதா காம ஸலாத்தி, உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்று விட்டால் ஃபைன்னஹு யுனாசி ரப்பஹு, அவர் தன்னுடைய இறைவனோடு உரையாடுகிறார். 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு உயர்ந்த அதிகாரி என்னை அழைத்து தனியாக பேசுகிறார் என்றால் என்னுடைய கவனம் எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்க?
அது எப்படி ஒதுக்கி விடுறாங்க பாருங்க. நம்ம இறைவன் பேசல, நீ யாராலும் உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்று விட்டால், இதா அக்காம ஸலாத்தி நின்று விட்டால் அல்லாஹ்வுடன் அவர் உரையாடுகிறார். இல்லை என்றால் இன்ன ரப்ப பைனஹு வ பைன கிப்லத்தி, அவர் ஒண்ணு பேசுறாரு, இல்லை என்றால் அவருக்கும் கிபிலாவிற்கும் இடையே அவருடைய இறைவன் நின்று விடுகிறான். நாம் அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டிட்டோம்னா அல்லாஹ் சொல்லுப்பா பதில் சொல்றேன்னு அவன் பேச ஆரம்பிச்சிடறானா. இல்லை என்று சொன்னால் அவருக்கும் கிபிலாவுக்கும் இடையே வந்து நின்று விடுகிறான். இடையில அவன் அல்லாஹ் தான் இருக்கிறான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்கேயோ கிபிலா இருக்கு, இவ்வளவு டைரக்ஷன் இங்க இருக்கும். நம்ம எங்க நின்னாலும் நம்ம எங்க நிக்கிறோம்? நம்முடைய இறைவனுக்கு அருகில் நிற்கிறோம். ஒரு அறிவாயத்து கூட வருகிறது, ஒரு அடியான் தொழுகைக்காக நின்று விட்டால் அவனுடைய முகத்திற்கு எதிராக அல்லாஹ் முகத்தை வைத்து விடுகிறான். சும்மா நம்ம நிக்கல, அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டு சும்மா நிக்கல, நம்ம இரட்சகனோடு ஒன்றி நிற்கிறோம். அப்படி நிற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்கும் பொழுது நாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓத ஆரம்பிக்கிறோம். அப்படி ஓத ஆரம்பித்துட்டால் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. கேட்டுட்டு நாம எங்க எவ்வளவோ உலகத்துல கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுத்துருப்போம், உடனே பதில் வருதா? இல்ல. இப்பெல்லாம் இன்பில்டா வச்சிருக்கான் பதில். ஒரு மெயில் அனுப்பணும்னா உங்கள் மெயில் எங்களுக்கு பெறப்பட்டது, அது அவர் அனுப்புனாரா? அவர் அனுப்பல, அவர் வச்சிருந்த சிஸ்டம் அனுப்பி விட்டுருவோம். அவர் அனுப்ப மாட்டாரு, அவருக்கு அந்த கடிதமே பார்த்திருக்க மாட்டாரு, அந்த மெயிலே பார்த்திருக்க மாட்டாரு. எல்லாம் டிஃபால்ட்டா வரும் நமக்கு, உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டது, விரைவில் அது குறித்து நடைமுறைப்படுத்த அப்படி வந்துடும். அதுவே நமக்கு அப்பா ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா? ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. உஜீபு தாவத தாஇ இதா தஆனி, அல்லாஹ்வுக்கு முஜீப் என்று பெயர் ஒன்று உண்டு, அவன் பதில் அளிப்பவன். அல்லாஹ் பதில் சொல்கிறானாம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஒரு அடியான் சொல்லிவிட்டால் அல்லாஹ் பதில் சொல்கிறான், என் அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான். நீ நல்ல அல்ஹம்து சூராவை இனி ஓதும் பொழுது இப்படி ஓதுங்க. இருக்கிறீங்க ரொம்ப சுலபமான வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ்னு தெரியாத முஸ்லிம் உலகத்துல ஒரு முஸ்லிம் இருப்பானா? அப்படி என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ரப்புனா என்ன? அல்லாஹ் ரட்சகன். அல்ல ரட்சகன் தெரியலையா? ரப்பு அல்லாஹ் அப்படி வச்சுக்கோங்க, இறைவன். ஆலமீன் அண்டங்கள் எல்லாம், உலகத்தை தாண்டி அவன் படைச்சது எல்லாம் அகிலங்கள். இப்ப அகிலங்களை ரட்சிக்கிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்னு நாம் மனசார சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பதில் எப்படி இருக்கும்? பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால், நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற, சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060.
சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ரொம்ப நீண்ட நேரம் தொழுவது சிறப்பு தான். கொஞ்சம் தொழுதாலும் நீங்க கையை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கொஞ்சம் கேப் விடுங்க, அப்படியே பொருளை ஓட்டுங்க. அதுல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் ரப்பில் ஆலமீன், அகிலங்களையாலும் படைத்த ரட்சிக்கிற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் சொல்கிறானாம், என்னை புகழ வேண்டிய விதத்தில் நீ புகழ்ந்து விட்டாய், போ, அது போதுண்டா, போ. என்னத்தை பெருசா சொல்லிட்டு சொல்லுங்க, 4 வார்த்தை, ஒரு வரி, அவ்வளவுதான். அதை சொன்னதுக்கு அல்லாஹ்வுக்கு அவ்வளவு திருப்தியா. இந்த உலகத்துல கட் அவுட் வைக்கிறான், வாழும் வல்லலே, திருச்சியில் ஆண்டவரே, நீண்டவரே, என்னென்னமோ வைக்கிறான். அடுத்த போஸ்டர் அடுத்தளித்த வேற, அடுத்தளித்த வேற, எங்கள் அரசியல் ஆசானே, என்னென்னமோ வைக்கிறான். போதுமா? போதாது. அடுத்த வட்ட செயலாளர் ஒண்ணு வைக்க சொல்லு. அவன் வர்றப்ப அவன் கட்சிக்குள்ள அடிக்கிற போராட்டத்துல பாருங்களேன். நீ போஸ்டர் அடிச்சிரு, நீ அப்படியே அடிச்சிரு, மேல இருந்து தகவல் வந்துடும். போதுமா? போதாது. ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஒரே 4 வார்த்தை நீ கைய கட்டிட்டு சொல்லிவிட்ட, அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன புகழ வேண்டிய விதத்துல போதுடா, போ. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அடுத்த வார்த்தை, அளவற்ற அருளாளன், நிகரில்லா கிருபை உடையவன் என்று சொன்ன மாத்திரத்தில் என்னை பாராட்ட விதத்தில் நீ பாராட்டி விட்டாய், போ. 2 வார்த்தைக்கு, ஒன்லி 2 வேர்ட்ஸ், பக்கம்லாம் இல்ல. அது நமக்கு பொருள் தெரியாம சொன்னாலும் தான் மதிப்பு இல்லாம போயிடாது அல்லாஹ் கிட்ட. ஆனா நம்ம என்ன பண்ணணும், பொருளோட சொல்லி பார்க்கணும். ஒரு 10 தடவை மறந்தா 100 தடவை ஞாபகம் இருக்கணும். நம்ம பாட்டு அடிச்சு விடுறோமே, முதல் பாட்டு சொல்லுது அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரில்லா கிருபையுடையவன். சொல்லுங்க, அல்லாஹ்க்கு என்ன செய்யறான், என்ன பாராட்டுற விதத்தில் நீ பாராட்ட, போ. உடனே அல்லாஹ் பதில் சொல்றானா. மாலிக் யௌமித்தீன், மாலிக் அரசன் அர்த்தம். யௌமித்தீன் மறுமை நாள், தீர்ப்பு நாள், தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படி சொல்லிடுறோம். அல்லாஹ் சொல்றோம். அல்லாஹ் என்ன பண்றானா, என்னை எப்படி பாராட்ட வேண்டும், போற்ற துதிக்க வேண்டுமோ அப்படி துதித்து விட்டாய். அவனுக்கு அப்போ இந்த 3 வரி சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவனுக்கு நமக்கு ஏற்படுகிற அந்த நெருக்கம் இருக்கு பாருங்க, யாராலும் அடிச்சுக்க முடியாத நெருக்கம். ஈயாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவியும் கோருகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அல்லாஹ் சொல்ற பதில பாருங்க. எடுத்த அந்த ஹதீஸை நீங்க படிச்சிருங்க, வேற லெவல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இதுவே எனக்கும் என் அடியானுக்கும் உள்ள உறவு. அந்த நான் நெருக்கமா உறவுல வந்துட்டேன். எப்படிப்பட்ட பதில பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை போற்ற வேண்டிய, புகழ வேண்டிய, துதிக்க வேண்டிய விதத்தில் துதித்து ஈயாக்க நஅபுது என்று கேட்க ஆரம்பித்த உடனே அவன் சொல்கிறான், என்னுடைய உறவே இதுதான் எனக்கும் உனக்கும் உள்ள உறவு. இந்த தொழுகை 8 ரக்காத்துல 16 முறை சொன்னோம் அப்படின்னா 16 முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம என்ன மாதிரி கேட்டோமோ கேட்கலையோ, அதை தெரிஞ்சு சொன்னமோ இல்லையோ, கடைய குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு சொன்னமோ இல்லையோ, அல்லாஹ் இதை சொல்லிவிட்டான். அப்ப அந்த தொழுகை எப்படி இருக்கும், உயிரோட்டமா இருக்குமா இருக்காதா? இந்த விதத்துல நாம நின்று தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த அமல் அழகுபடுத்தப்படுமா படாதா? ஆனா என்ன பண்றோம், அடிச்சு நொறுக்கு எக்ஸ்பிரஸ் டயத்தை முடிச்சு ஓடுறா. அதனாலதான் நபிகள் பெருமானார் தொழுகை, அவருடைய தொழுகையும் அவருடைய ருக்கையும் அவர் செய்கிற சஜ்தாவின் அழகையும் நம்மால் விவரிக்க மாளாது. நபிகள் நாயகத்துடைய தொழுகை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, விவரிக்க முடியாது, அப்படி தொழுவாங்க ரசூலுல்லாஹ். என்ன ரசனை? இந்த ரசனை தான். அல்லாஹ்வோடு நான் பேசுகிறேன், யுனாசி ரப்பஹு, அல்லாஹ் அந்த அடியாருடன் அல்லாஹ் உரையாடுகிறான் என்னும் பொழுது அந்த உரையாடலை நான் எப்படி துண்டித்து விட்டு வருவது? ஒரு முறை தன்னுடைய பேத்தி குழந்தைகள், பேர குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நபிகளார் சஜ்தாவில் இருக்கிறார்கள், வந்து தோளில் வந்து அமர்ந்து விட்டது. இரட்டை சந்தோஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு. ஒண்ணு குழந்தை, அது பாட்டு உட்கார்ந்து விளையாட்டோம், ஏன் இறைவன் தான் சஜ்தா செஞ்சேன், அது ஓடட்டும், அது பாட்டு ஓடட்டும். நபிகள் பெருமாள் அந்த குழந்தை எழுந்திருக்கும் வரை அவர்கள் சஜ்தாவிலிருந்து எழவே இல்லை.
குழந்தைக்கு சந்தோஷம், இங்க நபிகள் பெருமானாருக்கு சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு சஜிதா செஞ்சிட அது பாட்டு இருந்து போட்டு கடகட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நீண்ட நேரம் அந்த குழந்தை அமர்ந்திருக்கும் வரை சஜிதாவிலேயே இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு நேரம் இருக்க வேண்டாம், முடியலன்னா ரொம்ப நேரம் சஜிதா இருக்கணும், ரொம்ப நேரம் நின்று தொழணும், அப்படி இருந்தாதான் சிறப்பா? அப்படிலாம் இல்லை. சிறப்பு மட்டும் சிறப்பு தான், அது மட்டுமே சிறப்பா? அது மட்டுமே அல்ல. நீங்கள் குறைவாக தான் இருக்கிறீர்கள், ஆனால் தெளிவாக சொல்லி பாருங்கள். ஒரு பெரிய விஷயமே இல்லை. சின்ன சின்ன சஜிதாவுக்கு போறீங்க, என்ன வார்த்தை? 3 வார்த்தையை சொல்கிறோம், அதில் 2 தான் பெரிய வார்த்தை. ஒண்ணு அவ்வளவுதான், சுப்ஹான ரப்பியல் அலா. சுப்ஹான் அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே தெரியும், தூய்மையானவன். ரப்பிய என் ரட்சகன். அலா அலின்னு சொல்றோம்ல, அலி அதுதான் அலா, அந்த வார்த்தை தான் அது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அலின்னு சொல்றோம்ல, அதுவும் அலாவும் ஒண்ணுதான். அப்ப அலா சுப்ஹான ரப்பியல் அலா, உயர்வு மிக்க எனது ரட்சகன் தூய்மையானவன். ஒரு தடவை சொல்லுங்க, வேல்யூ. அந்த சஜிதா அர்த்தமா மாறும், அந்த சஜிதாவுக்கு உயிரோட்டம் இருக்கும். 2 ரக்காத் சும்மா 2 நிமிஷம் தான் நீங்க இதை சொல்லி இந்த அர்த்தத்தோட தொழுது உட்காருங்க, உங்க மனதிருப்திய உலகத்துல எவனாலும் பெற முடியாது. எல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துருக்கேன், எனக்கு பதில் சொல்லி இருக்கிறான், நடக்கும். அவனோடு உரையாடிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், அப்படி உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் அல்லாஹும்ம தெரிவா, நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது என்று சொல்லும் பொழுது எல்லாமே உயிரோட்டமா இருக்கும். உங்க வார்த்தையெல்லாம் உயிரோட்டமா வரும்போது என்ன பெரிய கடுமையான வார்த்தையா? சுப்ஹான ரப்பியல் அலா, அடுத்து சுப்ஹான ரப்பியல் அலீம் ருக்குல சொல்லுவோம், என்ன பெருசு? அதேதான், இதுல அலான்னு வருது, அது அலீம்னு வருது, மகத்துவம்னு அர்த்தம், அவ்வளவுதான். மகத்துவமிக்க ரப்பி என் ரட்சகன் சுப்ஹான், சுப்ஹான ரப்பியல் அலீம், மகத்துவமிக்க எனது இறைவன் தூய்மையானவன். ருக்குல சொல்ல போறீங்க, ருக்குல நீங்க சொல்றீங்க, ஒரு தடவை தான் சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க, சுப்ஹான தூய்மையான ரப்பிய என் ரட்சகன் அலீம் மகத்துவமிக்கவன் அப்படின்னு அப்படியே ஓட்டிக்கிட்டே சொல்றீங்க. இந்த ரமலான்ல சொச்சா இருக்கிற நல்ல ட்ரைனிங் எடுத்துருங்க, ஒரு பெரிய விஷயமே இல்லை. 8 ரக்காத்து எக்ஸ்ட்ரா தொழுகிறோம், அப்ப என்னவாகுது? வழக்கமா 17 ரக்காத்துல இந்த 8 ரக்காத்து ஆட் ஆகுது. நீங்க சுப்ஹான ரப்பியல் அலீம் ஒரு நாளைக்கு 1, இன்னைக்கு ருக்குல என்ன சொல்றோமோ அதை மட்டும் நம்ம பொருள் வச்சு சொல்ல போறோம், நின்னுக்கும். மறுநாள் சஜிதாவுல என்னவோ அதை ஓட்டுங்க, சுப்ஹான ரப்பியல் அலா அதை ஓட்டுங்க. நீங்க சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்றீங்க, இமாம் என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்ன கனெக்டிவிட்டியை பாருங்க. சமி அல்லாஹு, அல்லாஹ் கேட்டான். லிமன் ஹமிதா, யார் புகழ்ந்தாரோ அதை அல்லாஹ் கேட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம புகழ்ந்துட்டோம்ல, ருக்குல புகழ்ந்துட்டோமே, அது அந்த வார்த்தை எப்படி அல்லாஹ் ஆக்கியிருக்கான் பாருங்க. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, யார் புகழ்ந்தாரோ அதை அல்லாஹ் கேட்டான். சமி கேட்டான்னு பொருள், அவ்வளவுதான். லிமன் ஹமிதா, யார் புகழ்ந்தாரோ. ரப்பனா எங்கள் ரட்சகனே, லக்க உனக்கு இருக்கிறது, ஹம்து புகழ் எல்லாம், அல்ஹம்துங்கிறது ஹம்துன்னு வருது, புகழ் எல்லாம் உனக்கே இருக்கிறது. ரப்பனா வலக்கல் ஹம்து, இறைவா அல்லாஹ் கேட்டுட்டானே, உனக்குத்தான் எல்லா புகழும் இருக்கு போ. இந்த ஒரு ரக்காத்து 2 ரக்காத்து தருகிற சந்தோஷம் இருக்குல்ல, உலகத்துல ஏதாவது கிடைக்குமா? இப்படி தொழுது பாருங்க, அந்த தொழுகை உயிரோட்டம் இல்லாம இருக்குமா? இப்படி தொழுதுட்டு போங்க, உலக ஆசை உங்களை குளிபறிக்குமா? அந்த டேஸ்ட் விட்டுருமாங்க, டேஸ்ட் விட்டுருமா? இப்படி தொழுதுட்டோம் எப்படி இருக்கும்? உயிரோட்டமா இப்படி ஒண்ணா. தொழுகை என்பது எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இருக்க உரையாடல். ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானால் உரையாடுவதற்கு தயார் நிலையில் இருக்கிற அந்த இரட்சகனை நாம் சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் தயக்கப்படுகிறோம். அவன் ஒருபோதும் சலைப்படைவதில்லை. ஆக இப்படி தொழுகிறோம் என்றால் அல்லாஹ் சொல்கிறானே, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இருக்கிற உறவு என்கிறானே. இந்த உறவை ரசிக்க ஆரம்பித்தோமையானால், அவனுக்கும் நமக்கும் இருக்கிற நெருக்கத்தை இன்னும் சிந்தித்தோமையானால், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லா அமல்களுமே அழகுற வெளிப்பட ஆரம்பித்து விடும். ரொம்ப ரசிச்சு எல்லாத்தையும் இப்பதான் ரசூலா செஞ்சாங்க. இறை தூதர்கள் எல்லாமே ஏன் இப்படி ரசித்து ருசித்து அவர்களுடைய காரியங்களை அழகாக செய்தார்கள் என்றால், இறைவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த தொடர்பை அவர்கள் உணர்ந்தார்கள், உணர வைத்தார்கள். அப்படி உணர்ந்தோம்னா
நிச்சயமா நம்முடைய கூலி எப்படி இருக்கும்? ரொம்ப திருப்தியா. இந்த அமல் செய்தாலும் என்னுடைய இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது. ஆகவேதான் இது மாதிரி இல்லாம ஏனோ தானோ அப்படின்னு சொல்லணும்னா தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? பவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம், அவருடைய தொழுகையை பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்கள். இங்க அப்படி இல்ல, நான் நிலை நாட்ட வேண்டும் என்று தொழுதேன். சொல்ல முடியும்ல? என்ன பண்ணுங்க, குறைந்தபட்சம் அப்படி பொருள் வச்சு தொழுதாதான் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது மட்டும் இல்ல, ஆனா அப்படி முடியும் தானே. அப்படி தொழும் பொழுது ஒரு கூடுதல் ஈர்ப்பு இருக்கத்தானே செய்யும். என்றால் இப்படி முயற்சி செல்லும் பொழுது கற்றவரும் கல்லாதவரும் சமமாவார்களா? இல்லையே. கற்றவர் சிறப்பிற்குரியவர்களான அந்த இடத்திற்கு அனைவரும் வந்து விடுவோம். நான் கற்கிறேன், என் இறைவன் சொன்ன அவனை புகழக்கூடிய விதத்தை, அவனை தொழ வேண்டிய விதத்தை நான் கற்றுக்கொள்கிறேன் என்றால் கற்கும் கூலியையும் பெற்று விடுகிறோம், தொழுத கூலியையும் பெற்று வருகிறோம். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறான் என்று நினைக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக நாம் நம்முடைய அமல்களை அழகுபடுத்த முடியும். என்னென்னவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நேசிக்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.